ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பினால் வாழ்த்துக்கள். இந்த புதிய மாதத்தை தேவனாய் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக ஏசாயா 43வது அதிகாரம் 19வது வார்த்தையின் மூலமாக நம்மை வழிநடத்த விரும்புகிறார். வேத வார்த்தை இப்படியாக சொல்கிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். அவரை விசுவாசித்து அவர் விரும்புகிற பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் தேவனாய் கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் புதிய காரியத்தை செய்வாராம், அதுவும் இப்பொழுதே செய்வேன் என்று சொல்லி அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தி நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எப்படி புதிய காரியத்தை செய்வாராம்? இந்த வார்த்தையினுடைய பின்பகுதி இப்படியாக சொல்லுகிறது, நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குறது போல நம்மளால் அறிந்து கொள்ள முடியாத காரியத்தை, நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத வழிகளில் தேவனாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்யணும்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். யாக்கோபுடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் வேதத்தில் ஆராய்ந்து பார்ப்பீங்களானா, யாக்கோபை தேவனாய் கர்த்தர் அவர் புரிந்து கொள்ள முடியாத பாதையை நடத்தினாலும் பூரண ஆசீர்வாதத்தை கொடுத்து இரட்டிப்பான நன்மையினால் நிரப்பினது வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அவருடைய குமாரனாகிய யோசேப்புடைய வாழ்க்கையில் அவர் பரிசுத்தத்தை காத்து கொண்டது நிமித்தமாக எவ்வளவோ நெருக்கப்பட்ட பாதையில் யோசேப்பு அறியாத பாதைகளில் தேவனாய் கர்த்தர் அவர் நடத்தினாலும் தேவக்காரம் அவரோடு கூட இருந்து அவருக்காக முன்குறிக்கப்பட்ட ஆளுகை கொடுத்ததும் அல்லாமல் அவருடைய வாழ்க்கையை அலங்கரிக்கப்பட்டதை வேதம் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. இன்றைக்கி நாமும் கூட அநேக நேரத்தில் ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்குறோமே, ஏன் ஆண்டவரே இந்த குடும்பத்தில் என்ன வச்சிருக்கிறீங்க, இந்த பள்ளியில் இந்த கல்லூரியில் ஏன் என்னை படிக்க வச்சிங்க, இந்த கோர்ஸை ஏன் என்னை எடுக்க வச்சிங்க, ஏன் வாழ்க்கையில் இந்த வேலையை கொடுத்தீங்க, ஏன் என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது, ஏன் இந்த ஊழியத்தில் இப்படி என்னை பயன்படுத்துன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்குறோமே. நாம் அறிந்து கொள்ள முடியாத காரியங்களை, நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத வழிகளில் அவர் தேவ சித்தத்தை நிறைவேற்ற உண்மையில் அவர் செய்ய நினைத்து தடைபடாது. அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பீங்களானா நிச்சயமாக யாக்கோபை போல யோசேப்பை போல வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களைப் போல நாம் அறியாத பாதைகளில் நம்மளை புரிந்து கொள்ள முடியாத வழிகளில் தேவனாய் கர்த்தர் நம்மை நடத்தி நம்மை சாட்சியாக நிறுத்த மாத்திரமல்ல அநேகருடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவின் பக்கம் திருப்புகிறவர்களாக நம்மை மாற்றி உபயோகப்படுத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அந்த வார்த்தையை விசுவாசித்து தேவ சம்பந்தத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போமா? நல்ல தகப்பன இந்த புதிய மாதத்தில் இந்த பிள்ளைங்க எதிர்பார்க்குற ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் புதிய காரியத்தை செய்யுங்க. அவங்க அறிந்து கொள்ள முடியாத பாதைகளில், அவங்க நடத்துகிற வழிகளில் தேவனாய் கர்த்தர் அவர்களை சாட்சியாக நிறுத்தி அவங்க வாழ்க்கையின் மூலமாக அநேகருடைய வாழ்க்கையை தேவனாய் கர்த்தரும் பக்கம் திருப்ப போறக்க நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையும் தேவ கர்த்தர் ஆசீர்வாதத்தை நடத்த வேண்டுமாய், இந்த புதிய மாதத்தில் ஆசீர்வாதம் தர வேண்டுமாய் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன்.